இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வீட்டுக்கு ரெண்டாவது மாப்பிள்ளை அவன் அந்த வீட்டு அடிமைன்னு அர்த்தமா? ஏன் இப்படி தள்ளிக்கிறீங்க? பின்ன என்னடி கடிகாரம் நின்னு போயிருக்க? யாருக்காவது சாவி கொடுக்கணும்னு தோணுச்சா? அதான் உங்க அக்கா புருஷன் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள. அவன் எப்ப பார்த்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துட்டு இருக்கான ஒழிய கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறது காணோம். சச்சா மாப்பிள்ள, மாமா இத வந்துட்டேன் மாமா. ஐயோ, என்ன எங்க ஒரே சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தேன். எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ரயில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அடிச்சு புடிச்சு ஒரு சத்தத்தோட வர்றீங்க. மாமனார் கிட்ட மரியாதை இருந்தா போறோம், பயம் வேண்டாம். ஆமா, ஹால்ல கடிகாரம் சரியா ஓடல, கீ கொடுக்கணும். என்ன காதல் விழுந்துதா? ஏற்கனவே விழுந்துருச்சு மாமா. ஐயோ, கடிகாரம் எப்படி உடைஞ்சது? என் மேல தப்பு ஒண்ணும் இல்ல மாமா. மாமா மாமா இதுதான் மாமா கடிகாரம். நான் இப்படி புடிச்சுக்கிட்டு சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா. அங்க இருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்தேன் மாமா. அட, வந்துட்டான் மூத்த மாப்பிள்ள. தனக்கு வாச்ச ரெண்டாவது மாப்பிள்ள சரியில்லை சரியில்லை அடிக்கடி மாமனார் சொல்றது எவ்வளவு வாஸ்தவம் பாத்தியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சும்மா இருங்க. என் தங்கச்சி வீட்டுக்காரர் குறை சொல்லலன்னா உங்களுக்கு பொழுதே போகாத. என்னம்மா சொல்ற நீ? கடிகாரத்தை போட்டு உடைச்சிட்டு அது எப்படியா உடைஞ்சதுன்னு கேட்டா பக்கத்துல இருக்க ஜாடியை போட்டு உடைச்சு இப்படிதான் உடைஞ்சதுன்னு சொல்லுதே. இது ஒரு ஜென்மமா? சகல எப்ப வருவான், சண்டே எப்ப ஆரம்பிக்கலாம்னு வந்துட்டியா மூத்த மாப்பிள்ள? பாஸ்கரா, இந்த வீட்டோட வழக்கம் என்னன்னு தெரியுமில்ல? தெரியும். மாமனார் கிட்ட அடிக்கடி நீ என்ன காட்டி கொடுப்ப, அவர் என்ன திட்டுவார். நான் அத சொல்லல. மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம எல்லாரும் சாப்பிடணும். யோ, அவர் வருவாரியா திருக்கழுக்குன்ற கழுகு மாதிரி 12 மணிக்கு? அது வரைக்கும் என்ன வயித்தை காயப்பட சொல்றியா? அதுக்காக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவருக்குன்னு எடுத்து வச்ச டிஃபனை நீ சாப்பிடுறதா? இங்க பார், மாமனாருக்கு ஜால்ரா அடிக்கிறதுனா நீ அடி, என்ன அதுக்காக சுருளியாய் மாதிரி நடத்தாத. பாஸ்கர் மாமா, உஷா நீ கடைக்கு போயிட்டு வரப்போ எனக்கு வேண்டிய எல்லா மருந்துகளையும் மறக்காம வாங்கிட்டு வா. என்ன மாப்பிள, என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பத்தியமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன். அதை சின்ன மாப்பிள சாப்பிட்டுட்டு என்னையா டிஃபன் இது, சொரி நாய் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா. அப்படியா சொன்னீங்க? உங்களை நான் சொரி நாயின்னு சொல்லவே இல்லை மாமா. சொரி நாயினா தெரு தெருவா சுத்தம், நீங்க அப்படியா சுத்துறீங்க? சொரி நாயினா எச்ச சொத்துக்கு அலையும், நீங்க அப்படியே அலையிறீங்க. சொரி நாயினா விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கும், நீங்க அப்படியே தூக்கிட்டு நிக்கிறீங்க. சொரி நாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா, உங்களுக்கு 2 மாப்பிள்ளைங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொரி நாயா? போக நிறுத்து. இப்பவே 10 தடவைக்கு மேல சொரிநாய் சொரிநாய்னு சொல்லிட்டேன். எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதுல பணம் இருக்கு. கிண்டியில இருக்கிற நம்ம ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட இதை கொடுத்து எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுக்க சொல்லு. சரிங்க மாமா. ஏப்பா மாமா ஏன் இப்படி சொல்லிடுறாரு? சொரிநாயே பெட்டர் போல் இருக்குல்ல, இதையும் சொல்லிட்டு மாமா கிட்ட. சரிங்க காம்பவுண்டர் சார். யாரு பார்த்தாலும் கண்டுக்காத, போயிட்டே இரு. தனியா விட்டு கூடாத, பேஜாராயிடும் அப்புறம். இந்தாப்பா நிலே. எத்தனை நாளா இங்க வேலை பாக்குறீங்க? என்ன டாக்டர், நீங்க என்ன எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? Shut up. நம்ம ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறவங்களுக்கு பேட்ஜ் உண்டு. பேட்ஜ் குத்தாம வேலை செய்ய கூட தெரியாது உங்களுக்கு? அப்பா, இதானா எங்க உங்க பேட்ஜ்? டாக்டர் பத்தி அவ்வளவு சின்ன விஷயத்துல கரெக்டா கண்டுபிடிச்சிடறாரு. எங்க மெயின் சுவிட்ச்ல கையை வச்சுட்டு வரோன்னு பயந்துட்டேன். சீக்கிரம் பேட்ஜ் எடுத்து குத்து, அதுக்கு வேற தனியா 5 ரூபாய் கொடுத்துருக்கேன். என் பேர் ராமூர்த்தி. என் பேரு நர்ஸ் நர்கிஸ். இனிமே பேட்ஜ் குத்த மறக்காதீங்க. நீங்க குத்தலையா? அவரு உள்ள குத்தி இருக்காரு. ஏப்பா, டிஎஸ்பி எவ்வளவு நேரமா வீல் சேர்க்க காத்திருக்காங்க. உடனே சீக்கிரம். வீல் சேர் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி லெப்ட் தான் அவுட்டு, உஷாரா உட்காந்துக்குங்க. கோயிந்தா ப்ளீஸ் அங்கிள், நீங்க யாரும் ஆபரேஷன் தியேட்டர் பக்கம் வரக்கூடாது. தேங்க்யூ. ஐயோ, அங்க பாரு, உங்க அப்பன் கவட்ட காலனி, உங்க அம்மா தெலுங்காரியும். ஐயோ, டாக்டர் டாக்டர் ஹெல்ப், டாக்டர், இன்ஸ்பெக்டர்.
బావా నాకు నిశ్చయంగా ఆంబళ బిడ్డ தான் பிறக்கும். பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். వద్దు బావా ఆంబళ బిడ్డ தான். பொம்பளை பிள்ளை தான். ஐயோ முதல் சம்சாரத்துக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து நான் படுற பாடு போதாதா? అవును மங்கம்மா, బావా நமக்கு கல்யாணம் மே மாசம் 10ஆம் தேதி நடந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஒரு நல்ல செய்தி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. మే 10 లేదు బావా జూన్ 10. மே 10. జూన్ 10. மே 10. உங்க கல்யாணம் நடந்தது ஜூன் 17. குரல் வருது ஆளக்கான. ఒరే నాంగ కళ్యాణం నీకు ఎప్పుడు తెలుసు? அன்னைக்கு முகூர்த்த நாள் அதான் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. అదా குதிரை மாதிரி கண்ணை மூடி இருக்கா? இதுக்கு முன்னாடி குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். டோக்கன் வாங்கிட்டீங்களா? டோக்கனா? என்ன சாப்பாடு போடுறாங்க? டாக்டரை பாக்கணும்னா டோக்கன் வாங்கணும். ஓ, పొంగ్ పొంగ్. இதை ஏன்டா கையில வச்சிருக்க? உங்க வீட்டுக்காரரா? లేదు బావా. அண்ணன். ఒరే யோ ஐயோ யோ காலையில ஏன் ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்க? இந்த மருந்தை கொண்டு போய் அந்த பேஷண்ட்ங்க கண்ணுல ஊத்து. பின்னாடியே பெரிய டாக்டர் வர்றாரு. ஏமா 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 அடிக்கிற? ஏமா இந்த மிஷினை கொண்டு போய் அந்த ரூம்ல வைமா. போமா. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இருக்கிறேன். என்ன மிரட்டர் ஸ்டூபிட். ஏன் சார், இங்க டோக்கன் குடுக்குறேன்னு சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டானுங்களே. உங்களுக்கு எத்தனாவது பிரசவம்? 10வது. கண்ணை காட்டுங்க. கண்ணை தோற. இது எத்தனை? நீ எதை காட்டுறேன்னே தெரியல, எப்படி சொல்றது? ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் சார், சம்சாரத்துக்கு பிரசவம்னா புருஷங்க நிலையா மருந்து ஊத்துறாங்க? நான் கண்ணு வியாதிக்குள்ள வந்திருக்கேன். ஐயோ, என் 2 கண்ணு தெரியலையே. என் சம்சாரத்தை எங்க போய் தேடுவேன்? இப்படி வழுக்க இருக்காத என் சம்சாரத்துக்கு. மங்கம்மா, 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 மங்கண்ணப்பள்ளி மங்கம்மா, மங்கம்மா, மங்கம்மா. என்ன மங்கம்மா, கீழ இருந்து மேல வரைக்கும் மதுரை திருமண மகள் தூண் மாதிரி ஒரே சைஸா இருக்கு. என்னங்க, நானும் இப்படிதான் ஒரு ஆளை தேடிட்டு இருந்தேன். பையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? ஐயோ, பயங்கரமான பாட்டியா இருக்கும் போல இருக்கு. போயிரு. அடச்சா, சீயா, கண்ணை திறந்து கிழிச்சிருவேன், கிழிச்சு. மங்கம்மா, ఏమిది? అయ్యో నర్సమ్మా, ఇక్కడ రా. కూర్చో కూర్చో. నర్సు, నీ దగ్గర Yes, ma'am. నాకు కొంచెం వివరం కావాలి. என்ன விவரம்? ఈ బిడ్డ ఆనా పొన్నా? 9. ఏమిది 9? மாசத்தை சொன்னேன், மாசம். అది మాసం 9. అది నాకే తెలుసు. అది కాదు, ఈ వయసులో ఉన్న బిడ్డ ఆనా పొన్నా అని ఇప్పుడే తెలుసా? முதல்ல உள்ள குழந்தை இருக்குதா கட்டிடுதான்னு பாக்கணும். ఏమిది కట్టి కుట్టి బిడ్డ బిడ్డ? அது பிட்டாவோ பீடாவோ, நிறைய பேர் யூரின் டெஸ்ட்டுக்கு வந்துக்கிறாங்க, நிறைய பேர் மோஷன் டெஸ்ட்டுக்கு வந்துக்கிறாங்க. అది పోవటం. నర్సు, నీకు ఎత్తిని బిడ్డ కొయిందే? எனக்கு 4, என் பொண்டாட்டிக்கு 4. పొండాటి? ఏమి నీదాని పొండాటి? என் புருஷனுக்கு 4, எனக்கு 4. ఒసాయ్, మూజీలో కొడతాను. అక్కడ 4 ఇక్కడ 4. அவர் பொண்டாட்டிக்கு 4, எனக்கு 4. ఏమిటి? బిడ్డ వయసులో ఒదికిదు. నువ్వు కేಳು. వద్దు. కాదు కుర్తి కేಳು. వద్దు. వద్దు. காது மேல வலிக்குது. ஐயோ, ஐயா, எதுக்கு இப்படி ஆடிட்டு நடக்கிறேன்? நடந்து நடந்து பழகி போச்சு. என்ன பண்ண போற? கோமான்றான், பேண்ட் சட்டை போட்டுனுக்குறான். அது ஆபீஸ் கிளம்ப நேரத்துல கோமா வந்திருக்கான். அர்ஜென்ட்ல அப்படியே வந்து படுத்துட்டாரு. நம்ம இந்த அமெரிக்கன் டாக்டர் ஆல்ஃபிரட் ஜாக்சன் ஒருத்தர் கண்டுபிடிச்சார புது மெத்தட், அதை மேல ட்ரை பண்ணலாமா? அது வந்து அக்குபஞ்சர் முறையில் அங்கங்க ஆணி அடிச்சாதான் கோமா தெரிஞ்சுன்றாங்க. ஐயோ, தலையில தலைமுடி அதிகமா இருந்தாதான் இந்த கோமாவே வருதான். அதனால ஒண்ணு பண்ணுவோம், தலைய சுத்தமா மொட்டாச்சிடுவோம். அப்படியா சொல்றேன்? ஜப்பான் மெத்தட்ல கட்டவரில் கட் பண்ணாம கோமா தெரிஞ்சுன்றாங்களே. சரி, ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட், பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு கொடு. ஓ, இதுவா? ஓகே, இரு, வகையா உட்காந்துன்னு ஒரு வழி பண்றேன். இவரை இவன் கட்ட வரல கட்டிங் பிளேயரே பத்த மாட்டேங்குது. சுண்டு வரல தான் கரெக்ட். பாட்டி, இதெல்லாம் அவனுக்கு சரிப்படாது. சைனீஸ் மெத்தட ஃபாலோ பண்ணுவோம். என்ன சைனீஸ் ஸ்டைல்ல எப்படி மேல தூக்கிடலான்றியா? அது இந்தியன் ஸ்டைலியா? நாம இப்போ ஆஸ்திரேலியன் மெத்தட் பிரகாரம் இந்த லட்டி எடுத்து இவன் கால்லயே மொட்டு மொட்டுன்னு போடுறோம்.
குச்சி உடஞ்சிடுமே. குச்சி உடையாது மேன், முட்டி உடையும். கோமா தெளிஞ்சிரும். போட்டுமா? போடு. ஏக் தோ தீன் பகடா. சாப்பிடு. பாட்டி அப்படியே புஸ்தகம் மாதிரி மடிஞ்சிட்டா. இன்னும் கொஞ்சம் பயன் பண்ணலாமே. அதுக்கு இன்னும் ஒரு 4 சுத்து தேவைன்னு நினைக்கிறேன். சுத்து திருவான். டாக்டர் கப்படி ஆகுது. அப்படியே உட்காருங்க ஒவ்வொருத்தனா. சீக்கிரம் நிறுத்துற. நீ என்ன கிளாஸ் கழுவ சொல்ற? இன்னைக்கு உன் ரத்தத்தை உன்னையே கைவிடுறேன். ஏய் தவிடு, மரியாதை போயிடுறா. இல்லன்னா சுடு தண்ணியை மூஞ்சில ஊத்திடுவேன். அப்புறம் டர்ரு தான். சுட்டல்ல மூஞ்சி கழுவி ரொம்ப நாளாச்சு. அப்படியே கொஞ்சம் சோப்பு கொடு. என்ன போறீங்க? அப்புறம் போலியா என்ன போறீங்க? வீட்டுக்கு போறேன். உட்காருங்கடா. எனக்கு டீ வேண்டாம், வயிறு சரியில்லை. இங்க டீ குடி, அங்க ஜிஞ்சர குடி. திண்டல் குடிச்சா பஞ்சர் ஆயிடுவேன். உட்காரு. நீ பஞ்சர் ஆயிடு. உட்காரு. பற்று பட்டுல இருந்து தான் வரீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நல்லா வந்தீங்களா? ஐயோ வயசிட்டு வந்திருப்பீங்களா? கசாப்பு சுக்க சாகுடி பற்று. மாமா கிட்ட போதீங்க, கிட்ட போதீங்க. ஏய் பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு. நான் தான் மாமா. அது உனக்கு தொழில்டா. அந்த மாப்பிள்ள உனக்கு அண்ணிடா. இவனுங்க கிடக்குறானுங்கம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு. எங்க பாட்டி பால் வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படியா? கொண்டா. அப்போ பாப்பாவை அடிக்கடி நீங்க பாக்கலாம். ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாண்டா. சரி மாமா. உஷா, என்னது டிவிக்கு மாலெல்லாம் போட்டு வச்சிருக்க? யாராவது டிவில போயிட்டாங்களா? இல்லத்தா, நான் டிவில நியூஸ் படிக்கிற வேலைக்கு ட்ரை பண்ண போறேன். அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. இப்போ நீங்க டிவி பாக்குறீங்க. ஐயோ எம்மா, நான் என்னமா உனக்கு துரோகம் பண்ணேன்? ஒருத்தர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்கு கணக்கே கிடையாதா? இந்த மாதிரி ஐடியாலாம் அந்த மூர்த்தி பயலுக்கு தான் தோணும். யார் யாரை எப்படி சித்திரவதை பண்றதுன்னு. சும்மா இருங்க. இப்போ நான் நியூஸ் படிக்க போறேன், நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான். உட்காருங்க. மறைந்த தலைவர் மாரிமுத்துவின் ஆஸ்தி நாளை காலை கங்கையில் கரைக்கப்படுகிறது. ஆஸ்தி இல்லம்மா, ஆஸ்தியை கரைச்சதுனாலதானே அவர் அஸ்தி ஆனாரு. அவருடைய அஸ்தி கங்கையில் கரைக்கப்படுகிறது. தெரியும், சும்மா இருங்க. இருக்க முடியல. அண்ணாத்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா. ஐயோ, நாட்டு செய்தியை படிக்க சொன்னா வீட்டு செய்தியை படிக்கிறிய. அனாதை குழந்தைகள்மா, அண்ணாத்த குழந்தைகள் இல்ல. நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? வானிலை அறிக்கை. நாளை காலை வரை வானம் மப்பாக இருக்கும். ராத்திரி ஃபுல்லா தண்ணி போட்டா காலையில மப்பா தான் இருக்கும். ஐயோ, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. முதல்ல டிவிக்கு போட்டுக்க மாலையை காட்டு. நீ காட்டு. நான் எப்படியாவது டிவில நியூஸ் படிச்சுதான் ஆகணும். என்னது? நியூஸ் படிச்சு ஆகணுமா? உஷா, டிவில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நியூஸ் செக்ஷனுக்கே அவன் இன்சார்ஜ். நாளைக்கே உண்டு அவகிட்ட அனுப்புறேன். வேலை நிச்சயம். வாசு ஒர்க் அவுட் ஆகுறான். ஏன் தாங்க எம்எல்ஏ மதுரையில தேர்தலாமே, நீ போகல? ஏன் குடிக்கிறது ஓசிட்டி, படிக்கிறது ஓசி பேப்பரு, இதுல தேர்தல் வேறயா? அடிங் தம்பி, அந்த பேப்பர் எப்படி கொடு. அட குடுப்பா. நீ கொடுக்க மாட்ட. இன்னைக்கு சாணக்கியன் சொல்ல என்ன சொல்லியிருக்கா நீயே படிச்சு சொல்லு. நீங்களே படிங்க. படிச்சு சொல்லுப்பா. நீயே சொல்லு. நீங்களே படிங்க. நீ சொல்லப்பா. எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஓ, படிக்க தெரியாதுங்கிற அப்புறம் தினமும் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறிய. அப்படி என்னதான் பாக்குற? காலையில எதிர்வெயில் பாருங்க. முகத்துல பட்டா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் பித்தத்தை எடுத்துறேன். எவன் பித்தத்தை எவன்டா எடுக்கிறது? இங்க மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். இந்த அம்சம் இல்ல, மாமா எப்ப வரும் மாமா எப்ப வரும்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா. ஆமா, மாமாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாளே, என்னடா காயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, கட்சிட்டோம். காயம் ஆறிடுச்சா? அதுக்கப்புறம் தானே இந்த பக்கமே வந்தேன். அப்ப நான் வரட்டுமா?
அம்சு மாமா சௌக்கியமா வரட்டுமா? வாடா இங்க. இப்பதாண்டா அவ மனசு உன் மேல திரும்பி இருக்கு. எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணு. எம்எல்ஏ கசாப்பு கடை வள்ளியம்மைக்கு அப்புறம் பணம் வாங்காம எனக்கு தாண்டா நீ ஐடியா கொடுத்திருக்கிற. இருந்தாலும் அவளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணுமே. பழைய கதையெல்லாம் கிளப்பாதடா. எதையாவது வாங்கி கொடு. கலப்பல. ஆமா, எங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை அப்படியே தகர டப்பால வச்சிருக்கிறான். அது அப்படியே அமைக்க கொடுத்துறான்.